ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம், நம்ம இந்த கொசுவை கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். இந்த கொசுவை நம்ம மேக்ரோ லென்ஸ் மூலமா பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம 40 ரூபாய் செலவில் தரமான மேக்ரோ லென்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, அதை வச்சு நம்ம கொசு எறும்புன்னு வேறு லெவலில் டெஸ்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மேக்ரோ லென்ஸ்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்கு, மேக்ரோ லென்ஸ்னால் நம்ம நார்மலாக மொபைல் கேமரா யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை விட 30 டைம்ஸ் அதிகமாக ஜூம் பண்ணி பார்க்க முடியும். ஒரு மேக்ரோ லென்ஸ் இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 3000 ரூபா ஆகுதுங்க. நாம் அதை வெறும் 40 ரூபாய் செலவில் இந்த லேசர் லைட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த மெயின் ஸ்டெப்பை மிஸ் பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் லேசர் லைட் எடுத்துக்கோங்க. நமக்கு பேட்டரி தேவைப்படாது, ஸோ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். பேட்டரியை கலத்தியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம கலத்த போகிறோம். இதை கலத்தினதுக்கப்புறம் இதை விட விட்டு உருகிருங்க. பண்ணால் உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்குள்ளே இந்த இடத்துல இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே வந்து ஒரு லென்ஸ் இருக்கும். லென்ஸ் நம்ம கலத்தி எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த லென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த லென்ஸை இப்போ வெளியே எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நம்ம இந்த குட்டியோட லென்ஸ்க்காக தான் அந்த லேசர் லைட்டே வேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த லென்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த லென்ஸை நம்ம மொபைலுக்கு பின்னாடி இருக்கிற மேக்ரோ லென்ஸில் நம்ம அட்டாச் பண்ணணும். கரெக்டாக அந்த மேக்ரோ லென்ஸ்க்கு சென்டர் பாயிண்டில் இந்த லென்ஸை நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மேக்ரோ லென்ஸில் பார்க்குறத விட நம்ம பார்க்குற ஆப்ஜெக்ட் பூரா இன்னும் பெருசாக தெரியும். வாங்க ஃபிட் பண்ணுவோம். நீங்கள் பார்க்கலாம், நம்ம லென்ஸை சேஃப்டி பின்னில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை நம்ம மொபைல் அட்டாச் பண்ணலாம். அப்புறம் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நம்ம இந்த கொசுவை மேக்ரோ லென்ஸில் எப்படி தெரியுதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்குதுங்க. நார்மலாக உங்கள் மொபைலில் உள்ள கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. கேமரா ஆன் பண்ணிவிட்டு அதில் மேக்ரோன்னு ஆப்ஷன் இருக்கும். மேக்ரோ லென்ஸ் ஆன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மேக்ரோ லென்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம கொசுவை பார்க்க போகிறோம். ரொம்படியோ கொசுவை பாருங்க, பார்க்குறதுக்கு தேனீச்சியோட மூதாதையாக இருக்கும் போல. இது ரெக்கையை பிச்சு போட்டோம். இதாக இருக்குது. ஒரு சைடு ரெக்கை இருக்குது. அந்த பாருங்க, ஒரு சைடு காலை இன்னும் ஆட்டிக்கிட்டு இருக்குது. நடக்குது பாருங்க, மூவ் ஆகுது பாருங்க. அது காலை கையை கண்ணா ஆட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட வாயில ஒரு ஊசி இருக்குது பாருங்க. அந்த ஊசியை வச்சு தான் நம்ம எல்லாருக்கும் ஊசி போட்டு விட்டுறாங்க. அங்கே பாருங்க, அது எப்படி அந்த பாருங்க, அதோட ஊசி நல்லா அழகா தெரியுதா, நல்ல நீளமா இருக்குது பாருங்க. அதான் நம்மளை சடார்னு குத்தி நம்ம இதுல இருந்து ரத்தத்தை உறிஞ்சி அப்படி உடம்பு பூரா அப்படி முடியா இருக்குது. அப்படி இங்கே பாருங்க, ரெக்கை வேலை செய்து ஒரு ரெக்கை உடஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம பிடிச்சதுல பின்னாடி பாருங்க, பின்னாடி தேனீச்சிக்கு இருக்கிற மாதிரியே ஊசியா இருக்குது. பாருங்க, நம்ம சின்ன பார்ட்டிகளை கூட எவ்வளோ அழகாக காட்டுதுன்ட்டு உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும். அழகாக காட்டுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மூவ் பண்ணுவோம். அப்படி தெரியுது பாருங்க. எல்லாம் சின்ன கல் மாதிரி. ஏதோ நம்ம நார்மல் கேமராவில் இதை பார்த்தோம்னா ஏதோ ஒரு பெரிய கல் மாதிரி தெரியுது. பெரிய பாலங்கள்லாம் கிடந்த மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம இந்த கிரீன் பச்சை கலர் இலையை பார்ப்போம். இது வேப்ப மரத்துல இருந்து பறிச்சதா. இந்த இலை எவ்வளவு அழகா தெரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இலையோட எட்ஜை பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம மேக்ரோ லென்ஸ் மூலமா இந்த துணியை பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, நம்ம அதில் பின்னி இருக்கிற நூல் கூட அவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. அந்த இது நம்ம அந்த துணியில் ஒவ்வொரு நூலையும் அப்படி தனித்தனியாக காட்டுது பாருங்க. அப்படியே பின்னாடி காட்டுது. வேறு லெவல் தாங்க சொல்லணும். மேக்ரோ லென்ஸ் தாறு மாறுங்க, செம்மையாக பண்ணுது நம்ம மேக்ரோ லென்ஸ். அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே அப்படி கிளியராக காட்டுதுங்க. எல்லாமே அப்படி சொல்ல போனால் கிறிஸ்டல் கிளியர். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அப்படி டைமண்ட் மாதிரியே இருக்குது. இது அப்படி பார்க்குறதுக்கு டைமண்டு கண்ணாடி தூள் எப்படி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக தெரியுது.
கவுண்ட் கூட பண்ணிடலாம் போல். சுகரை கவுண்ட் பண்ண முடியுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா இனிமேல் மேக்ரோலன்ஸை ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேக்ரோலன்ஸ் மூலமாக கொசுவை பார்த்தோம். கொசு பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அந்த மஸ்கிட்டோ அப்பா எவ்வளோ பெரிய இது மூக்கு, அப்படி அதை வச்சு தான் நம்மளுக்கு ஊசி போட்டு அப்படி ரத்தத்தை உறிஞ்சி எடுக்குது போல். பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளாம் என்ன வருதா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம லோ பட்ஜெட் மேக்ரோலன்ஸ் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ்க்கு ஒரு லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணிங்கன்னா செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு செம்மையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye.